அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் 12ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். அப்படியாக நம்ம இவங்க வீட்டில் ரெய்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதை பார்த்து நம்ம மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். வாங்கடா வாங்க, உங்களுக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியாக நின்று பேசியிருக்கிறது பார்த்துட்டு கோமதியும் ராஜி என்னன்னு கேட்டால் தெரியல, என்னமோ நடந்திருக்கு வீட்டில் அப்படின்னு. அப்புறம் என்னடி சொல்கிற அப்படின்னா தெரியலை அப்படின்னு. உடனேவும் இங்கேருந்து இவங்க சுகன்யா வர்றாங்க. சுகன்யா இப்படி இன்கம் டேக்ஸ் ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பணம் கட்டுக்கட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உடனே 2 பேருமே திட்டுறாங்க. கோமதியும் ராஜி அவ்வளோ பணம் வருது, அப்படி இருக்கையில் அதுக்கு ஒழுங்காக இன்கம் டேக்ஸ் கட்டுறா என்ன? எங்கள் வீட்டுக்காரர் கூட ஒரு சின்ன மளிகை கடை வச்சுட்டு அதுக்கெலாம் கரெக்டாக கட்டிடுறாரு அப்படின்னு கோமதி வருத்தப்படுறாங்க. ராஜியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் இதில் கடையில் எல்லாம் உட்காந்துருக்கும்போது வழக்கம் போல் நம்ம பாண்டியன் சோகமாகவே இருக்கார். ஏப்பா நீ வேணால் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுப்பேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மாமா. இல்லை நான் இங்கே தானே இருக்கேன், இப்போ வீட்டுக்கு போனால் மட்டும் என்ன எல்லாம் நினைவுகள்லாம் இல்லாமல் போயிடுமா என்ன? அங்கே போனாலும் 1000 நினைவு மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு இவர் வருத்தமாக இருக்கார். நம்ம செந்தில் என்ன பண்ணார், 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் போனவர் நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டார். மீனா வீட்டுக்கு போய் மாமனார் மாமியாரை பார்த்து மாமனார்கிட்ட 10 லட்சத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் திரும்ப திரும்ப கேட்குறாரு மாமா, பணம் கொடுத்தா கட்டாயமாக வேலை கிடச்சிரும்ல, வேலையும் இல்லாமல் பணமும் போயிடாதுல, 10 லட்சம் ரூபாய் அப்படி இப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும்பொழுது நான் கேரண்டின்னு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மாற்றி சொல்கிறாங்க. வேணா அவங்களே பணத்தை கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கக்கூடாது, எல்லாம் ரவுண்டில் விடணுங்கிறதுக்காக தான் இந்த பையனை கொடுத்துட்டு வந்துட்டான். ஆனாலும் மீனா சொன்னது மனசுக்குள்ளே இருக்குது. நம்ம இவர் செந்தில் கடைக்கு வராரு. கேட்டாக்கும் இல்லை இன்னைக்கு லீவுன்னு பொய் சொல்கிறாரு. அதே ஏதோ ஒரு இதுலேயே இருக்கிறாரு. என்ன ராஜி ஞாபகமாக இருக்குன்னு பொய் சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தா இப்போவும் மயிலை பற்றி தான் நினச்சிட்ருக்காருங்கிறது நம்ம செந்திலுக்கு புரியல. இவர் ஒரு தப்பு பண்ணிவிட்டு இவர் பயந்துட்டுருக்காரு. அவர் மயிலை அனுப்பி வச்சுட்டு அவர் பயந்துட்டுருக்காரு. இந்த சமயத்தில் மயில் வீட்டுக்கு வம்பு கூட்டங்கள் வருது. என்கிட்ட மதுரைக்கு போகிறோம், வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், நீயும் வரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியக்காவை கேட்டுட்டு மயிலை பார்த்து என்ன புருஷனோட போகலையான்னு. இல்லை அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதானே இவங்க கதை சொல்ல. இல்லை அவள் கோச்சிட்டு இருந்திருக்காளாங்க. யார் சொன்னது அப்படின்னா, ஏன் அவர் தான் அவங்க வீட்டுக்காரர் வெளியில் நின்று சண்டை போட்டதை நான் தான் பார்த்தேன்ல அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு பயங்கர கடுப்பாகி போகுங்க. பாவமாக நம்ம மயில் கண்ணை கசக்கிட்டு கண்ணீர் சிந்திட்டு நின்றுட்டுருக்காங்க. இந்த அம்மா இருந்துட்டுங்க பாரு உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னுட்டாங்க. அம்மா நான் என்னம்மா ஆசைப்பட்டா வந்திருக்கேன், அவங்க யாரும் என்னை கூப்பிடலாமா அப்படின்னா, அதுக்காக நீ இப்படியே இருந்துருவியா, நீ போய் சரி உன்னை எது கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தோம், கல்யாணம் முடிச்சா போய் சேர வேண்டியதானே, உங்கள் வீட்டுக்கு போக இங்கே இருக்கிற போ அப்படின்னு பெத்த தாயே விரட்டுறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன சேருன்னு தெரியல. இப்போ பார்த்தா மயிலை பார்த்தா நமக்கே பாவமாக இருக்குது. மயில் ஆரம்பத்தில் பிடிக்காமல் வெறுப்பாக இருந்துச்சு. இப்போலாம் மயிலை பார்த்தா ஐயோ பரிதாபம். எல்லாம் இதுக பண்ண வேலைக்கு இதுக ஒத்துனதுனால மட்டும்தான் அந்த பிள்ளையோட நிலைமை இவ்வளோ கேவலமாக போயிடுச்சுன்னு. என்ன பண்ண போகுது பாவம், எப்படி இருக்க போகுது, இந்த சுச்சுவேஷன் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. போய் சரவணன் போய் கூட்டிகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். தேங்க்யூ.